கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாய்கள் பன்றிகள்ங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே இந்த வேத வசனத்தை வந்து தியானிக்க போகிறோம். அதோடைய ஆதார வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். போதும் பார்க்குறோம். அப்போ பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதிருங்கள், முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள், போட்டால் தங்கள் கால்களாலே அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களையும் பீறி போடுன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நாய்கள் இங்கே என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா முத்துக்கள் என்றால் என்ன பார்க்க போகிறோம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதிருங்கன்றிருக்கு. பரிசுத்தமானது என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து முத்துக்களை பன்றிகள் இடத்துல போடாதிருங்கள்ங்கிறது. முத்து என்றால் என்ன பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பன்றி என்றால் என்ன பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அதை அடிச்சது காலால் மிதித்து எங்களை உங்களை பீறி போடுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். இது என்னங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க பார்ப்போம். அப்போ முதல்ல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு பரிசுத்தமான கொடாதிருங்கள்ங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். நாய்கள் என்றால் என்ன பார்க்க போகிறோம். பரிசுத்தமானது என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ நாய்கள்ங்கிற விஷயத்த நம்ம வந்து வேதம் சொல்லுச்சுன்னா நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா புறஜாதி அப்படிங்கிற விஷயத்த சிலர் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். நாய்கள்ங்கிறதான ஒரு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா புறஜாதி அப்படின்பாங்க. அதுக்கு வசனம் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26 வசனத்தை காட்டுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கானானிய ஸ்திரீ வந்துக்கிட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட வந்துட்டு தன்னுடைய மகளின் சுகவீனத்துக்காக வந்துட்டு வேண்டுதல் பண்ணுறார். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுதல் நல்லதல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஸ்திரீ தன்னை தாழ்த்தி மேஜையில் விழும் துணிக்கை வந்துக்கிட்டு என்ன செய்யணும், நாய்க்குட்டி சாப்பிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேலேருந்து கீழே விழுந்த அந்த துணிக்கை வந்துட்டு கீழே விழுந்தாங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க, அதை வந்து குப்பை தொட்டியில் போடுவாங்க. குப்பை தொட்டியில் உள்ளதை என்ன சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் சாப்பிடும் பார்க்கும். தன்னை வந்து ஒரு குப்பையாகவும் தரந்தாழ்த்தி வந்து சொன்னனாலையும் அந்த ஸ்திரீ வந்துட்டு இந்த ஆசிரத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள்னு சொல்லி அந்த கானானிய ஸ்திரீ வந்துட்டு சொல்கிற மூச்சில் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாய்கள் யாருன்னா அந்த கானானிய ஸ்திரீ புறஜாதிகள். ஏன்னா அந்த கானானிய ஸ்திரீ யாரும் புறஜாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நாய்கள் புறஜாதி என்று எடுத்துக்கொண்டோம்னா பரிசுத்தமானது நாய்களுக்கு கூடக்கூடாதுன்றது. அப்போ பரிசுத்தம் என்றால் என்னென்னா தேவனுடைய சத்தியங்கள்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய சத்தியத்தை வந்து பிரஜாதிக்கு கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதான ஒரு கேள்வி கூட வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு பிரஜாதி தான். அப்போ நம்மளுக்கு தேவனுடைய சத்தியங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதான விஷயத்த நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும் பார்க்கும். இந்த விஷயத்தை என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நாய்களை புறஜாதிங்கிறான விஷயத்த வந்துட்டு ஃபிட் பண்ண முடியாதுன்னு பார்க்கும். அந்த ஃபிட் பண்ணால் அது வந்துட்டு வேதவசத்துக்கு இசைவாக வராதுன்னு பார்க்கும். ஏன்னா அந்த நாய்கள் சொன்னால் புறஜாதியாக நம்மளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். புறஜாதி இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத எல்லாருமே புறஜாதின்னு பார்க்கும். அப்படின்னா அது அடிபடும் பார்க்கும். அப்போ அந்த நாய்கள்ங்கிறது சொல்லப்படுது, அவங்க கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ முதல்ல என்ன பரிசுத்தமான என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாய்கள் பார்க்கும். பரிசுத்தம்ங்கிற விஷயத்தை பரிசுத்தத்தை வந்துட்டு இந்த நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காரு. அது வாசிக்கலாம். பரிசுத்தம் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் அதிகாரம் 7 வசனம் 12. ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது. போதும் பார்க்கும். அப்போ என்ன சொல்ல போது, நியாய பிரமாணம் பரிசுத்தமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ நியாய பிரமாணங்கிறது நியாய பிரமாணத்தை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அவருடைய கற்பனைன்னா அதோடைய எழுத்துக்கள்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கற்பனை அது வசனம் தானே அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து புதிய ஏற்பாடில் யோவான் இதில் படிப்போம் பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானதும் கற்பனை பரிசுத்தமாக இருக்குது. அந்த கற்பனைனா வசனம் தானே இருக்கு.
அப்போ பரிசுத்தமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய கற்பனை, தேவனுடைய திட்டம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அது எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியங்களையும் தேவனுடைய வசனத்தையும் அதாவது விஷயத்தை எடுத்துட்டா பரிசுத்தமானா தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இதை வந்துட்டு நாய்களுக்கு போடக்கூடாதான், கூடாதீங்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்ப்போம். அப்போ அந்த என்ன சொன்னா அந்த பரிசுத்தமான வார்த்தைகள் அதில் போட்டாலும் அது ரியாக்ஷன் பண்ணாதுன்னு பார்க்கும். அது வந்துட்டு வேற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் படிக்கலாம். இப்போ நியாயப்பிரமாணம் தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நியாயப்பிரமாணம் என்ன, நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது 2 கட்டளைக்குள்ளே அடங்கிறது. அது வந்து கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே அடங்கிறதுன்னு பார்க்கும். கலாத்தியர் 5:14 படிக்கலாம். கலாத்தியர் அதிகாரம் 5 வசனம் 14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். போதும். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக நினைச்சது அடங்கி இருக்கிறது இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அன்பின் பிரமாணம் அங்கிற அனுசரித்து தான் இதான் கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்கு. அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நினைச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் அன்புங்கிற விஷயத்தை அடங்கியிருக்கு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயின்ற இந்த ஒரே வார்த்தையினால நியாயப்பிரமாணம் அடங்கியிருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே வந்து நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானதுன்னு சொன்னாங்கன்னா அந்த நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா அதாவது தன்னைத்தான் நேசிக்கூட பிறரை நேசிக்குது நியாயப்பிரமாணம் ஃபுல்லாக அடங்கியிருக்குன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பரிசுத்தமானது என்ன தேவனுடைய சத்தியமாக இருக்குதுன்னு பார்க்கும். அது பழைய ஏற்பாடில் வந்து நியாயப்பிரமாணமாக இருக்குது, புதிய ஏற்பாடில் கிறிஸ்துவின் பிரமாணமாக இருக்குதுன்னு பார்க்கும். இதை வந்துட்டு நாய்களுக்கு போடக்கூடாதுங்கிற விஷயத்தை பார்க்கும். இப்போ இந்த நாய்கள் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். பிலிப்பியர் அதிகாரம் 3 வசனம் 2. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்புறம் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லப்படுது. அந்த நாய்கள் யாருன்னு பார்த்தா அது பொல்லாத வேலைக்காரரை இதை அடையாளப்படுத்துறது பார்க்கும். நம்ம நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாளுக்கு இதை எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரர் எச்சரிக்கையாயிருங்கள். சுண்ணத்துக்காரனா விருத்த சேதனம் பண்ணப்பட்ட சொல்லப்படும். விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யாரும் யூதர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லி இங்கே இதை வந்துட்டு பிலிப்பியரில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த நாய்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாத வேலைக்காரங்க. சத்தியத்தில் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, சத்தியத்தில் உள்ளவங்க தான் அவங்க அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்கன்னு பார்க்கும். அந்த நாய்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவனை திட்டம் பூச்சி என்ன சொல்லி திட்டுவோன்னு பார்த்தீங்கன்னா நன்றி கெட்ட நாயே அப்படின்னு சரி சொல்லுவோம். அப்போ நாய் என்றால் என்னென்னா நன்றி உள்ள பிராணி தான். அப்போ நன்றி இல்லாத எல்லா மனிதர்களையும் நம்ம திட்டக்கூடிய ஒரு வார்த்தை என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றி கேட்ட நாயேன்னு சொல்லி ஒருத்தர் திட்டம் முடிச்ச நாயை என்று திட்டுவோம். ஏன்னா அது நன்றி காட்டல்னு பார்ப்போம். அப்போ இந்த பொல்லாத வேலைக்காரர்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய்களுக்கு சமமாக இருக்குன்னு பார்க்கும். இப்போ நாய்கள் பார்த்தா அந்த நாய்கள் ஏன்னா பொல்லாத வேலைக்காரன். பொல்லாத வேலைக்காரன் ஏன்னா தேவனுடைய வேலை செய்கிறா ஒருத்தர் தான் அவன் வந்து பொல்லாதவனாக இருக்கிறான்னு பார்க்கும். சரி, அப்போ வந்து நாய்களை பொறுத்து இன்னொரு டெஃபினேஷன் பார்த்துடலாம், இன்னொரு விளக்கத்தை பார்த்துடலாம். நாயினுடைய கேரக்டரை பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற எதுவாக இருக்குன்னு பார்க்கும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிக்கலாம். 2 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சீற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நாய்கள் தனது கக்கினது தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சீற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியே இப்படி சம்பவித்ததுங்கிறான்னு சொல்றது. இது வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலையும் இந்த பழமொழி சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அது வந்துட்டு நீதிமொழி 26:11 இந்த வசனம் இருக்குன்னு பார்க்கும். அதனால அன்புக்குரிய சகோதரர் இதோடு அவங்களோட பழமொழி நாய் எணிச்சதை கக்கினது திங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. கழுவப்பட்ட பன்று எணிச்சது பார்த்தீங்கன்னா சேத்துல வந்துட்டு மறுபடியும் திரும்பி போகுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பழமொழி இப்படி இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றியை குளிப்பாட்டி நடை வீட்டில் வந்தாலும் அது எங்கே தான் போகும் வந்து சாக்கடை தேடி தான் போகும் சொல்லி நம்ம நாட்டில் அந்த பழமொழி சொல்லுவோம் பார்க்கும். அதை தான் இங்கேயும் அந்த மாதிரி விஷயம் சொல்லப்படுது. ஏன் அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முந்தின வசனத்தை படித்தீங்கன்னா கொஞ்சம் புரியும் பார்க்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவித்த
ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருக்கிறது நலமா இருக்கும். அறியாதிருந்தால் அவர்களுக்கு நலமா இருக்குன்றது. அப்போ அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, அப்படின்னா சத்திய மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவித்த பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவது பார்க்கிலும். பரிசுத்த கற்பனைங்கிறது அதான் இல்லை, பரிசுத்தமான நாய்கள் கூடாதுன்னா தேவனுடைய சத்தியத்தை அவங்க கொடுத்துருக்கு, அதை விட்டு இருக்காங்க. அதை அறியாதது நலமா இருக்குன்றது. பரிசுத்த கற்பனை கொடுத்தனால அதை ஏற்றுக்கொண்டவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க, நாய் மாதிரி கக்கிட்டாங்க, பன்றி மாதிரி எடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்ன சேர்ச்சுக்குள்ள போயிட்டாங்கன்னு பார்க்கணும். அப்போ கக்கினது என்றால் என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை நினைச்சிருக்காங்க, கக்கியிருக்காங்க, அதே விஷயத்தை நினைச்சுறாங்க, திரும்ப உட்கொண்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ பரிசுத்தத்தை என்ன செய்யக்கூடாது, இந்த நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறான விஷயத்தை பார்க்கணும். அதை இவங்க என்னத்தை கக்கிட்டாங்கன்னா பரிசுத்தத்தை இவங்க கக்கிட்டாங்கங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11, 18, 19, 20 வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 15 வசனங்கள் 11 மற்றும் 18 முதல் 20 முடிய. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். 18 வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வாந்தி எடுப்பான். அது எங்கேருந்து எடுப்போம்னா வாய்க்குள்ளே தான் எடுக்கும், வாய் வெளியே தான் வாந்தி வரும் பார்க்கும். அப்போ தின்ன சாப்பாடு என்ன செய்து பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து வெளியே வரும்னு பார்க்கும். அப்போ வாந்திங்கிறது தனக்குள்ளதை வெளியே ரிட்டர்ன் எடுக்கிறதுன்னு பார்க்கும். நாய் அப்படிதான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தனக்கு என்ன செய்து போகிற இடங்களில் என்ன போய் நல்லா சாப்பிடுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டில் போடுற எச்சி இலையில் இந்த பிரியாணி, இந்த எலும்பு துண்டு எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா மற்ற நாய்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு பதறி சாப்பிடும். சாப்பிட்டு அதிகப்படியான சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் தனக்கு ஜீரணம் ஆகாது அப்படின்னால அதை என்ன செய்யுது, வாந்தி எடுத்துருது. வாந்தி எடுத்த உடனே என்ன செய்யுது, ஐயோ நம்ம அருமையான சாப்பாடு நம்ம வாந்தி எடுத்துட்டோம், இந்த சாப்பாடு இனி கிடைக்குமா தெரியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் எடுத்துறது. இந்த நாய் என்ன செய்யுது, கக்கினதை மறுபடியும் திங்குன்னு பார்க்கும். இது அதோடைய ஹாபிட்டாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் என்ன சொல்லப்படுது, இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னென்னா, வாய்க்கு உள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலேருந்து புறப்படுறதே மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு இருக்கான். அப்போ வாயிலேருந்து ஒன்று வெளியே வருது, அதுதான் தீட்டுப்படுத்துன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வாந்தி எப்படி தான் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது வயிற்றுக்குள்ளாது வெளியே வருதுன்னு பார்க்கணும், ஜீரணம் ஆகாமல் வெளியே வர்ற விஷயம் பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இதை நினைச்சுறாங்க, ஒரு விஷயத்தை வாந்தி பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் வாந்தி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து புறப்படுகிற இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்போ உண்மையில வாந்தி எடுக்கணும்னா என்னன்னா ஜீரணிக்காமல் நெஞ்சு தட்டுகளே நிற்கும். அதனால என்ன செய்ய வாந்தி வரும்னு இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நெஞ்சு தட்டுகள் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி தான் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ இங்கே வாந்தி எங்கே வாந்தி எடுக்கிறது இல்லைன்னா நெஞ்சுத்தட்டில் இருக்கிறதா வாந்தி எடுக்குது. அதே மாதிரி ஒரு மனுஷனை எது எடுக்கிறது, வாயிலேருந்து வர்றதா புறப்பட்டு வர்றதா தீட்டுப்படுத்தும். அது எங்கேருந்து வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்துலேருந்து வருதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இதயத்தின் நிறைவினால் வாய் பேசுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வாந்தி எடுத்துருக்காங்க பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வாந்தி எடுத்துருக்காங்க. அது என்ன 7 விஷயங்களே ஒரு வாந்தி எடுத்திருக்காங்க. அது என்னன்னா பொல்லாத சிந்தனை அப்படின்றது, தேவையில்லாத சிந்தனையும் பார்க்கும். அதாவது கற்பனை பண்ணுவாங்க, அப்படி வரணும் இப்படி வாழணும், தேவையில்லாத இந்த கற்பனையும் பார்க்கும். அந்த பொல்லாத சிந்தனையில் நிறைய விஷயங்கள் ஃபிட் பண்ணலாம். அது நீங்களே அந்த விஷயத்த என்னன்னு சொல்லி நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னு பார்க்கும். பொல்லாத சிந்தனையில் நிறைய விஷயங்கள் வரும் பார்க்கும். பொல்லாத சிந்தனை அதை நினைச்சது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை வாந்தி பண்ணியிருப்போன்னு பார்க்கும். அது வாந்தி பண்ணியாச்சு. கொலை பாதங்கள்னு பார்த்தீங்கன்னா கொலைபாதங்கள் எந்த லிஸ்ட்டில் வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரனை இருதயத்தில் பகைப்பாயாக சொல்லி நியாயப்பிரமாணத்தை சட்டம் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது என்னன்னா சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கான்ருக்கு. அப்போ பகைக்கக்கூடாது அப்படின்றது அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கும். அப்போ காயின் ஆபேலை பகைத்தான்.
பகை தான் எங்கே போய் முடியுதுன்னா ஒரு கொலையில் வந்து முடியுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே என்ன கொலை பாதகம்ங்கிறான்னா கொலை பாதகம்னா சகோதரனை பகைக்கிற விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் விபச்சாரங்கள்னு பார்க்கும். அப்போ விபச்சாரங்கன்னா வேறு ஸ்திரீயோட ஐக்கியப்படுறதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விபச்சார குற்றம் எப்படி கருதப்படுதுன்னா அது வந்து சரீரத்தோடு இசைவாக இருக்கிறதுனால அது பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுதுன்னு பார்க்கும். அது வந்து மற்ற பாவங்களாம் சரீரத்துக்கு புறம்பாக இருக்குது, ஆனால் அந்த விபச்சார குற்றம் வந்துக்கிட்டு சரீரத்தோடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது சரீர கிரியை செய்கிறது எல்லாமே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த விபச்சார குற்றத்துக்கு சும்மா இருக்குன்னு பார்க்கும். அதுக்கு ஒரு வேசித்தனம்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. வேசித்தனங்கிறது உலக சிநேகம் தேவனுக்குறதாக பகைன்னு சொல்லி யாக்கோப்பு 4:4 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு வச்சாரிகளே வச்சாரர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் உலக சிநேகம் சொல்லுது. அப்போ உலக சிநேகம் தான் என்ன பார்த்தீங்கன்னா வேசித்தனத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். களவு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம வந்துட்டு மற்றவங்க மாதிரி செயின் பறிக்கலையே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் போய் கொள்ளை அடிக்கலையே அப்படிங்கிறான எண்ணம் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா எண்ணம் கூட நமக்கு இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்துட்டு ஒரு வக்கீலாக இருக்கேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், அது உண்மைக்கு புறம்பான இருப்பார். அதற்கு அவருக்காக வாதாடி அந்த பணத்தையோ வேறு ஏதோ அடித்து வாங்கி கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு களவு லிஸ்ட்டாக தான் சேரும் பார்க்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஆடிட்டராக இருக்கேன். இப்போ நான் ஆடிட்டராக இருந்துக்கிட்டு என்னுடைய கஸ்டமருக்கு வந்துக்கிட்டு நான் வந்துட்டு வரி ஏய்ப்பு பண்ணி கொடுக்கேன். அவங்க அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கரெக்டான வரியை செய்யாமல் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி எழுதி அதை என்ன பண்ணுறேன் வரி ஏய்ப்பு செய்கிறேன். இது வந்துட்டு அரசாங்க பணத்தை நான் திருடுறேன். அது வந்துட்டு ஒரு களவுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா களவுங்கிற லிஸ்ட்டில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வஞ்சித்து ஏமாத்துகிற விஷயங்கள் வந்துட்டு அந்த களவு லிஸ்ட்டில் வரும் பார்க்கும். அப்போ அரசாங்கத்தை வந்துட்டு வஞ்சித்து நம்ம ஏமாத்துகிற விஷயங்கள் எல்லாமே களவு வரும். மற்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வஞ்சிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தோம், அதை வந்து ஒரு களவு லிஸ்ட்டில் வந்து அந்த சேரும் பார்க்கும். அதாவது பொய்யா ஆணையிட்டு மற்ற காரியங்கள் செஞ்சு வர்றது அந்த களவு லிஸ்ட்டை வரும் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொய் சாட்சிகள் அப்படின்னு பார்க்கும். பொய் கிடையாது, பொய் சாட்சிகள்னு சொல்லப்படுது. இது பொய் சாட்சிங்கிறது என்ன இன்னொருத்தர் பகைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது பார்க்கும். செய்யாத குற்றத்தை செய்தேன்னு சொல்லி அவர் மேலே வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு சுமத்துற விஷயம் பார்க்கும். அதை பொய் சாட்சின்னு பார்க்கும். எப்படி என்றால் யோசேப்பு வந்துக்கிட்ட என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த போர்த்தியப்பார் மனைவிட்ட அவன் தான் வந்துட்டு இவர்கிட்ட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு உறவுக்குள்ளே வாராரு. இவன் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி போன உடனே இவன் தான் என்ன பண்ணுவோன்னா என்னையா வந்துட்டு தப்பான எண்ணத்தில் கொண்டு வந்து என்ன இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவரை பகைத்து என்ன சிறைச்சாலைக்குள்ளே போயிடறான்னு பார்க்கும். இது ஒரு பொய் சாட்சி. எப்படின்னா தன் செய்த தவறை வந்துக்கிட்டு மறைக்கிறதுக்காக அந்த தவறை மற்றவங்களுக்கு மேலே வந்து சுமத்துற வந்துக்கிட்டு அது ஒரு பொய் சாட்சின்னு பார்க்கும். அந்த மாதிரி ஒரு பொய் சாட்சின்னு பார்க்கும். தூஷணங்களும் அவன் வந்துட்டு மற்றவங்களை தூஷிக்கிற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். சீமேயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமேயி வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தாவீதை தூசிக்கான்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு இந்த சீமேயி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து சவுலுடைய இனத்தார பெஞ்சமின் கோத்திரம். இவர் வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு தாவீது வந்து யூதா கோத்திரத்தில் அவர் ஆட்சி பண்ணாரு பிடிக்காம இந்த மாதிரி அவருக்கு தாவீதுக்கு ஒரு கஷ்டம் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அவருக்கு அகேன்ஸ்டாக இவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தூஷிக்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் நம்மளும் அப்படி தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிக்காதவங்கள ஏதாட்டும் ஒரு கீழான நிலவரத்துலேயோ ஒரு கஷ்டத்துலேயோ போகச்சுல இவனுக்கு இது தேவை தான் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டம் முடிச்சா கூட அவங்கள தூஷிக்கிற மாதிரி தான் பார்க்கும். தூஷிக்கிறது இன்னொன்று தூஷணங்கிறத விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவங்க வந்துட்டு ஞானஸ்நானம் எடுத்த சகோதரர்கள் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா சில வீட்டிலேயே இருந்து பார்த்தீங்கன்னா மனைவியே கெட்ட வார்த்தை போட்டு திட்டுற விஷயம், பிள்ளைகளை திட்டுற விஷயம், இது தூஷணம்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதை ஒரு விஷயம் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அதான் இது 7ன்னு பார்க்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 7 குணலட்சணங்கள் நமக்குள்ளே இருந்தான்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாந்தி போன விஷயம்தான். அதை திரும்பி அந்த தவறை செய்யும் போச்சு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அதை வாந்தி எடுத்ததை நக்கு சமன் பார்க்கும். இது வந்துட்டு இது எதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 ஜாதிகள் பார்க்கும். இந்த கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இந்த 7 ஜாதிகளை வந்துட்டு வீழ்த்தா தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கானான் தேசத்துக்குள்ள வந்துட்டு போக முடியும்னு பார்க்கும். அதை தான் சொல்லுங்க இந்த 7 ஜாதிகளை நீங்கள் வந்துட்டு இந்த 7 ஜாதி தான் உங்களுக்கு சத்ரு. இவங்களை வந்துட்டு சங்காரம் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னாங்க பார்க்கும். அதே மாதிரி நம்ம நித்திய கானானா சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த 7 ஜாதி பிசாசுகளை நம்ம வச்சுறது சங்கரிக்கன்னு பார்க்கும்.
ஏதாவது ஒரு விஷயம் அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ வாந்தி பண்ண விஷயங்கள் ஏதோ அடையாளப்பட பார்க்கும். அது இதுக்கு முன்னாடி வந்துட்டுனா ஞானஸ்தானம் எடுக்கிற முன்னா சினிமா பார்த்துருப்போம். ஆனாலும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சினிமா பார்க்க மாட்டேன்னு பொருத்தனை பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் காலப்போக்கில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சினிமா நடிகரை பின்பற்றிருப்போம். பின்னாட்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நடிகரோட படங்கள் வந்தால் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் போட்டு பார்க்கும். யார் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது கூட நம்ம வந்து வாந்தி எடுத்ததை நக்கு சமம்னு பார்க்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அதுவும் தேவையில்லாத உலக சிநேகம், உலகத்தில் உள்ள காரியங்களை வந்துட்டு நம்ம அதெல்லாம் வந்து செலவிடம் போச்சுல. தேவனுக்கு அல்லாத காரியங்கள், பைபிள் படிக்காமல் எவ்வளோ யூடியூப்பில் நிறைய சத்தியங்கள் வருது. அதை கேட்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்துக்கிட்டு எனக்கு நேரத்தை போக்கடிப்போம். அது கூட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, வாந்தி எடுக்கிற சமம்னு பார்ப்போம். அப்போ வந்து நம்ம வந்துட்டு ரெச்சிப்பின் சுவிசேஷத்துக்குள்ள வரமிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சத்தியத்துக்குள்ள வரமிச்ச ஆரம்பத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்து தேவனுக்குள்ளே காரியங்கள் பைபிள் படிக்கிறது, சத்தியங்கள் கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். காலப்போக்கில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் குறைஞ்சி என்ன ஆயிருக்குள்ள போயிடும் பார்த்தீங்கன்னா, மறுபடி பழைய குருடி கதவை தரடின்னு சொல்லிட்டு மாற்ற மாதிரி மறுபடியும் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே பழக்கத்தில் முன்பு செய்த காரியங்களை போய் அதை செய்வோம் பார்க்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஞானஸ்தான உடன்படிக்கையில் இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம். அந்த பொருத்தனை நினச்சிருந்தது உடன்படிக்கையை உடைத்து போடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் விட்டு வந்த பாவங்களை நினச்சது வாந்தி எடுக்கிறது, அதை நினச்சது மறுபடியும் நக்கிற விஷயம் பார்க்கும். அதுதான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த நாய் நினச்சதுன்னா அது முதல்ல அது சாப்பிட்ருது, அசசியாக சாப்பிட்ருது. ஆனால் அது டைஜஷன் ஆகாமல், ஜீரணம் ஆகாமல் அது என்ன சொல்ல வாந்தி எடுத்தது. இப்போது அந்த வாந்தி எடுத்த அந்த உணவு மேலே அதுக்கு வந்துட்டு ஒரு இம்ப்ரெஷன் என்ன, இதுக்கு முன்னாடி இது இனி கிடைக்குமாங்கிறான்னு தெரியல, அதனால் அதை நக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கேயும் கூட நம்ம வாந்தி எடுத்த அந்த துர்க்கிரியை கூட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வரும்போச்சில் அதை வந்துட்டு இந்த சந்தர்ப்பம் இனி கிடைக்குமா தெரியாது, இதை பயன்படுத்திக்கிறோன்னு சொல்லி நம்ம எடுத்து அதையே சாப்பிட்டோம்னா அது வாந்தி எடுத்ததை நக்கு சமம் பார்க்கும். இதுதான் நாயின் பார்க்கும். அப்போ நம்ம இப்போ அந்த விட்டு வந்த பாவத்தை நம்ம வந்துட்டு மறுபடியும் பின்தொடர்ந்தா அந்த நாய் வேறு யாரும் கிடையாது, நம்ம தான் பார்க்கும். அப்போ வந்து விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் தொடர்ந்து அதை செய்தமானால் அதை வந்துட்டு வாந்தி எடுத்ததை நக்கு சமம்னு பார்க்கும். அதை தான் சொல்லுது, ருசி உள்ள பதார்த்தத்தை இச்சியாதே, அது கள்ள போஜனமான் இருக்கு. அப்போ ருசி உள்ளதுன்னா உலகத்தில் உள்ள அந்த காரியங்கள் எல்லாமே ருசி தான், அது நம்மளை ஈர்க்க தான் செய்யும். அதை வந்து இச்சித்தா அது கள்ள போஜனம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 23 வசனம் 3. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சையாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ருசி உள்ள பதார்த்தங்கள் இச்சையாதே, அவை எல்லாம் கள்ள போஜனமாம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவர்களுடைய ருசி உள்ள பதார்த்தங்கள் இச்சையாதே, அவைகள் கள்ள போஜனம். அவர்களுடைய பதார்த்தம்ங்கிறான விஷயம், அவருடைய ருசி உள்ள பதார்த்தம். எவருடைய ருசி உள்ள பதார்த்தம் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள பதார்த்தம் பார்க்கும். அதுதான் நினச்சுன்னா சாத்தான் கொடுக்கப்பட்ட முதல்ல நினச்சி பார்த்தீங்கன்னா, அந்த நன்மை தீமையினுடைய கனியை சாப்பிடமுச்சில் அதாவது எனக்கு பார்வைக்கு நல்லதும் புசிப்பதற்கு நல்லதும் இச்சிக்கத்தக்கது உள்ளமா இருந்துச்சுன்னு சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ பார்வைக்கு அழகும் இச்சிக்கத்தக்கது பார்க்கவே அழகாக இருக்குது, அது வந்து வான்னு சொல்லி என்ன கூப்பிடுற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதுதான் பார்க்கும். அதுதான் நினச்சது நன்மை தீமைன்னு அந்த கனின்னு பார்க்கும். அந்த கனியை சாப்பிட்டதுனால நம்ம நினச்சது அந்த ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மரணம் சம்பவிச்சதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் அந்த வந்துட்டு நன்மை இருக்குது தீமை இருக்குது, அதை நினச்சது நம்ம வந்து இச்சிக்கும் போச்சில் அது வான்னா கூப்பிடும். அதை சாப்பிட்டா நினச்சது நமக்குள்ள ஒரு மரணத்தை சம்பவிக்குன்னு பார்க்கும். அதை வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ ருசி உள்ள பதார்த்தம் யாருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு துன்மார்க்கனுடைய இதுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதை கூட பார்க்கும். ஏன்னா அதை தான் சொல்லுது, அவருடைய ருசியுள்ள பதார்த்தம் இச்சியாது, அவர் கள்ள போஜனம் பண்ணுறது. அவர்களுடைய இதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, அது யாருன்னு பார்த்தா துன்மார்க்கன்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 141ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் அதிகாரம் 141 வசனம் 4. அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. அப்போதும் பார்க்கும்.
அக்கிரமம் செய்கிற மனுஷனோடு ஆகாம்பிய கிரியையில் நடப்பிக்கும்படி என் இருதயத்தையும் துன்மார்க்கத்துக்கு இணங்கா விடாதையும் சொல்லிட்டு அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களை தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பானாகன்றது. அப்போ அவருடைய ருசியுள்ள பதார்த்தங்களை ஒன்றை நான் சாப்பிடாது இருப்பானாகன்னா அதுதான் அந்த கள்ள போஜன்னு சொல்லி எனக்கு நீதிமொழியில் நம்ம படித்த நீதிமொழி 23:3 படித்தோம்ல, அந்த ருசியுள்ள பதார்த்தம், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்கிறது கள்ள போஜனம் படித்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கிரமம் பார்க்கும். அவன் அக்கிரமத்தை செய்கிற எல்லா விஷயமே என்ன பார்த்தீங்கன்னா அந்த ருசியுள்ள பதார்த்தம்னு பார்க்கும். அந்த அக்கிரமம்ங்கிறான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரமத்துக்கு மாறாக செயல்படுறது தான் அக்கிரமம் இருக்கும். அப்போ கிரமம்னா ஒழுங்குன்னு பார்க்கும். அந்த ஒழுங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவனுடைய சட்டத்திட்டத்தின் ஒழுங்குக்கு மாறாக செயல்படுறது வந்துட்டு அக்கிரம் பார்க்கும். அந்த அக்கிரமான அந்த ருசி உள்ள பதார்த்தம் பார்த்தீங்கன்னா அதான் 7 விதமான அந்த நம்ம பார்த்தோம், அந்த வாந்தி எடுத்த விஷயம் அதுதான். அப்போ அதையெல்லாம் நம்ம ருசி உள்ள பதார்த்தம் தான், அதனால அது கள்ள போஜனம், அது துன்மார்க்கனுடையது அப்படின்றது. அதை என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா நம்ம இச்சிக்க கூடாது அப்படின்னு பார்க்கும். துன்மார்க்கனும் சன்மார்க்கனையும் நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கன் எங்கே வர முடியாது பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு பார்க்கும். நாம் அழைக்கப்பட்டது என்னது? பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த விஷயம் கள்ள போஜனங்கிறான அது என்ன இந்த உலகத்தினுடைய விட்டு வந்த பாவப்பழக்கம், இதை அதை துன்மார்க்கம் செய்கிறது. இதை நம்ம இச்சிக்க கூடாது, அதான் விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி அதிகாரம் 2 வசனம் 10. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். இது யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா தாவீதுடைய மகன் சாலமோன் சொல்றாருன்னு பார்க்கும். அது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா முந்தின வசனம் 9ஆம் வசனம் படிக்க, எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரையும் பார்க்கல நான் பெரியவனும் திரவிய சம்பனமானேன், என் ஞானமும் என்னோட கூட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, என் கண்கள் இச்சித்தவளை ஒன்றை நான் அவைகளுக்கு தடை பண்ணவும் இல்லை, என் இருதயம் ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கினதில்லை, நான் செய்த முயற்சி எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் எனக்கு வந்த பலன்கிறான விஷயம் சொல்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்றாரு, நான் என் கண்கள் இச்சத்தை ஒன்றை விடலை, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சேன், தடை பண்ணலைங்கிற விஷயத்த யார் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா சாலமோன் சொல்றாரு. அது வேண்டாங்கிறதான விஷயம் சொல்லலை, எல்லாத்தையுமே அனுபவிச்சாருன்னு சொல்றாரு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சட்டத்திட்டக்கு இசைவாக வாழாமல் ஆப்போசிட்டாக வாழ்ந்துட்டான்னு பார்க்கும். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 16ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் என்ற பட்டியலில் இவர் இடம் பெறலாம் பார்க்கும். இவர் தேவன் எச்சரித்தாலும் கூட இவர் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த இச்சையில் விழுந்துட்டாருன்னு பார்க்கும். அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா புறஜாதிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணுறாரு, அவர் அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்காரு. அவர் சொல்லிட்டார், எல்லாம் சொல்லிட்டார், நான் என் மனசு எதெல்லாம் இச்சிக்குதோ எல்லாத்துக்கும் நான் வேண்டாம்னு ஓடுறதுக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தாரு. ஆனால் அனுபவிச்சனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவர் அந்த விசுவாசப்பட்டியில் வரலை. அப்போ அவர் எவ்வளோதான் நல்ல ஞானமும் அறிவும் இருந்தாலும் கூட என்னதுன்னா அவர் அந்த ஞானம் சாலம் கொடுத்த ஞானம் பார்த்தீங்கன்னா எந்த மனிதனுக்கு இதுக்கு முன்றும் இருந்ததில்லை பின்னும் கொடுக்கப்படுவதில்லை. அந்த மாதிரி ஞானம் பெற்றவர், தேவாலயத்தை கெட்டினவர், அவர் என்ன பார்த்தீங்கன்னா விசுவாசப்பட்டியில் வரலை, அவர் நற்சாட்சி கூட அவருக்கு இல்லைன்னு பார்க்க. ஏன்னா அப்படி தான் அவருடைய ஜீவியம் போயிட்டுன்னு பார்க்கும். ஏன்னா அவர் இச்சித்தது எல்லாத்தையும் அவர் அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சனால அவர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்துக்குள்ளே வரலன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் சாலமோனை மாதிரி இச்சித்ததெல்லாம் நம்ம ஒன்றே தடை பண்ணாமல் இருதய சந்தோஷமாக இருக்குன்னு அனுபவிச்சோம்னா சாலமோனுக்கு என்ன கதியோ அதே மாதிரி தான் நமக்கும் விசுவாசப்பட்டியில் வரமாட்டோம், தேவனுடைய திட்டத்துக்குள்ளேயும் நம்ம வரமாட்டோம் பார்க்கும். இது அவருக்கு ஒரு உதாரணமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அதே பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். பிரசங்கி 6:2. பிரசங்கி அதிகாரம் 6 வசனம் 2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும்.
ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. அப்போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்ன விஷயம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் அவன் என்ன இச்சித்தாலும் அதையெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகள் அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இது மாயும் கொடியும் நோயா இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவன் அனுபவிக்க எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாரு. ஆனால் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அது தேவையில்லைன்னு பார்க்கும். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம அனுபவிக்கணும் ஒழிய தீய வழிகள் உள்ளதை எதுவுமே அனுபவிக்கக்கூடாது. அது உலக ஜனங்கள் அனுபவிப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கலன்னு பார்க்கும். ஏன்னா ஆனாலும் அவைகளே அனுபவிக்க சக்தியை தேவன் கொடுக்கவில்லை. யார் கொடுக்கலன்னா நம்ம தேவனால் தேர்ந்தெடுக்க பிள்ளைகள் கொடுக்கவில்லை. அந்நிய அனுபவிப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவன் அணுகக்கூடாது. ஏன்னா நமக்கு சட்ட பிரமாண திட்டங்கள் இருக்குது. ஆனால் பிரஜாதிகளுக்கு சட்டம் கிடையாது, திட்டம் கிடையாது. அவங்க மனம் போல போக்கில் நினச்சிடுவாங்க, ஜீவிப்பாங்க பார்க்கும். அந்த துன்மார்க்கம் செய்கிறதான அந்த ருசி உள்ள பதார்த்தங்களை அந்த அக்கிரமத்தை இச்சித்தா நம்மளோட கதி என்கிறது அது கதியாக தான் மாறும் பார்க்கும். அதை நம்ம செய்யக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2:22 சொல்லப்படுது. நாய் தனது கக்கினதை தின்னவும் கழுவுப்பட்ட பன்றி சேச்சிலை புரளமா போல அப்படிங்கிற விஷயம் படித்தோம். அது ஒரு பழமொழி தான் பார்க்கும். அதே பழமொழியை நம்ம நீதிமொழியில் கூட இருக்குன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் அதிகாரம் 26 வசனம் 11. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்தை திரும்புவான்றது. அப்போ நாய் கக்கிட்டு அதை திரும்ப சாப்பிட்றது எதுன்னா மூடத்தனத்தை அது திரும்புறதுக்கு சமம்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். நம்ம அங்கே படித்தோம். என்ன படித்தோம் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் படித்தோம். என்னென்னா மூடத்தனமான இருந்த ஒரு 7 காரியங்களை படித்தோம். பொல்லாத சிந்தனை, கொலைபாதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனம், களவு, பொய், தூசணம் சொல்லி 7 விதமான காரியங்கள் இருக்குது. அது ஒரு மூடத்தனம் பார்க்கும். அந்த மூடத்தனத்தை என்ன செய்தது வாந்தி பண்ணிட்டோம். இப்போ இந்த வாந்தி பண்ணதை சாப்பிட எதுக்கு நிழலாக இருக்குன்னு இங்கே சொல்லப்படுதுன்னா அது அது எதுக்கு நாய் கக்கினதை திரும்ப சாப்பிட எதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னா ஒரு மூடத்தனமான செஞ்ச அந்த ஒரு மூடன் செய்கிற காரியத்தை மறுபடியும் அதை செஞ்சான்னா அது எதுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நாய் கக்கினத்துக்கிறதுக்கு நிலாட்டமாக இருக்குது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ மூடத்தனத்தை திரும்பான். அப்போ மூடத்தனமான ஒரு அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருந்ததை நம்ம வாந்தி பண்ணிட்டு மறுபடியும் அதே விஷயத்தை நம்ம செய்யும்போது என்ன செய்யணும்னா அது பார்த்தீங்கன்னா மூடத்தனம்ங்கிறான விஷயத்த இங்கே வேதம் ரெக்கார்டு பண்ணுதுன்னு பார்க்கும். அதை செய்யக்கூடாதுங்கிறான விஷயத்த இங்கே வேதம் நம்மளை அறிவுரைப்படுத்துதுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு நிலட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலருடைய பாவங்கள் பின் தொடரும்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பிறவி குணத்தை பெரும்பாலும் அடித்தாலும் திருத்த முடியாதுங்கிற மாதிரி. அப்போ நமக்கு பாவ சரீரத்தில் இருக்குது. அது நினச்சது நம்மளை பின் தொடரதான் செய்யும். ஆனாலும் நினச்சது பார்த்தீங்கன்னா அதை நம்ம தள்ளி விட்டு நினச்சிடாது. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவோம்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது, அது நியாயத்திற்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கிறது, அது நியாயத்திற்கு முந்திக் கொள்ளுன்றிருக்கு. அப்போ சபைக்குள்ளே துணிகரமாக பாவம் செய்வாங்க. அவங்கள ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு 2ஆம் மரணத்துக்கு போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு பாவக்கிரியைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறது அவங்க பின்தொடருங்கிற சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ இடத்துல மறைமுகமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரங்கத்தில் பாவம் செய்கிறவங்க யாருடைய சீசனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு சீசனாக இருக்கான்னு பார்க்கும். அதேமாரி உலகத்தில் கூட அந்த அரங்க சீசனாக இருப்பாங்க. யாரும் தேவனுக்கு. அவங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டங்கள் நிறைய சத்தியங்களை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கேட்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் இருக்க ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சத்தியத்தை கேட்கறது கிடையாது. அதனால ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி உண்டுன்னா
கோயில் பூனை தெய்வத்துக்கு அஞ்சாது அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சத்திய உபதேசங்கள் கேட்டு நீங்கள் நல்லா மெச்சூர் ஆகிட்டுன்னு வைங்களேன், எனக்கு தெரியாத சத்தியமாக இவர் சொல்லிக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அதை கேட்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் தான் உருண்டு பொருள்வாங்க பார்க்கணும். எப்படி சேத்துல அதை பண்ணி பொருளமோ அதே மாதிரி உலகத்துக்குள்ளேருந்து பொருளுவாங்க. அவங்க சத்தியங்களை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சத்தியம் பேசுவாங்க. போய் ஒரு சபையில் போய் பேசணுன்னா ஒரு எங்கேயாட்டு ஒரு பைபிள் வெப்சைட்டில் போய் ஒரு பாடத்தை ரெடி பண்ணிக்கிட்டு தான் எடுத்த பாடம் மாதிரி என்னச்சுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே அடித்து விட்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் அப்படியே தலைகளாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்படி நீங்கள் தியானித்து இருந்தால் மாத்திரம்தான் நினச்சதை தப்பிக்க முடியும்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த சோஷியல் மீடியாவில் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை காட்டிலும் நிறைய சத்திய விஷயங்கள் வேத ஆராய்ச்சியுடைய பாடங்கள் நீ கேட்க முடிச்சா நிறைய நீங்கள் நினச்சிருந்தா சத்தியத்துக்குள்ளே தேடவும் நீங்கள் சத்தியத்தில் பயணிக்கவும் ரொம்ப ஏதுவாக இருக்கும் பார்க்கும். அதை விட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்துட்டு அதில் பழக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே சமமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6, 8 வசனங்கள் படிக்கலாம். எபிரேயர் அதிகாரம் 6 வசனங்கள் 4, 5, 6 மற்றும் 8. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கு ஏதுவாய் அவைகளை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கேற்றதுமாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. போதும் பார்க்கும். அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா அந்த 4ஆம் வசனத்துல ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமையவே ருசி பார்த்து பரிசுத்தாவை பெற்றுன்னு பார்க்கும். இந்த நாய்கள் சொல்லப்பட்ட இந்த மனுஷர்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் வாந்தி பண்றாங்க. 7 விஷயத்தை வாந்தி பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சபைக்குள்ள பரம ஈவை ருசி பார்க்காங்கன்னு பார்க்கும். என்ன ருசிங்கன்னா பரம ஈவை ருசி பார்த்து பசுத்தாவி பெச்சுன்னு இருக்காங்க. பெச்சு தேவனுடைய நல்வார்த்தைகளை இனிவரும் உலகத்து பலனை ருசி பார்த்துன்னு இருக்கு. எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டு நினைச்சுறாங்க மறுதடிக்கிறாங்கன்னு பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா மன்னா கொடுத்தாங்க. மன்னா கொடுத்து சாப்பிட்டு சலிச்சு போச்சு. இது எங்களுக்கு இதே ஒரே மன்னா தானா அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காடை கொடுக்காரு 1 மாதம். அதை தின்னு சாப்பிட்டவங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு முட்டை சாப்பிட்டு நிறைய பேர் மறித்துடுறாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க மன்னான்னு சொல்லி தேவனுடைய சத்தியங்களை கேட்டு சலிச்சு போய் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நாங்கள் எகிப்தில் நாங்கள் மச்சங்களை சாப்பிட்டோம், வெள்ளை இருக்க எல்லாம் சாப்பிட்டோம், நாங்கள் இங்கே இதே மன்னாவா எங்களுக்கு மனது வெறுப்பாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பார்க்கும். அதே மாதிரி இந்த சத்திய மார்க்கத்தில் ஒரே சத்தியம் தானா, எங்களுக்கு ஒரு டைம் பாஸ் இல்லையா, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ் இல்லையான்னு சொல்லி உடனே என்டர்டைன்மெண்ட்ஸுக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உலக சோஷியல் மீடியா மற்ற காரியங்களில் போய் சிக்கி சபிக்க மூச்சை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரணம் சம்பவிக்கும் பார்க்கும். அது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மறுதளிக்கிறதுக்கு ஒரு சமம்ங்கிறான்னு சொல்லப்படுது பார்க்கும். அதான் தேவனுடைய நல்வார்த்தை இனி வரும் உலகத்து பலனை ருசி பார்த்து இனி வரும் உலகத்தின் பலன் ருசி பார்த்துன்னா தேவனுடைய திட்டங்கள் பார்க்கும். 3ஆம் உலகம் அதாவது ராஜ்யத்தை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ராஜ்யத்தில் யார் வருவாங்க, அவங்களுடைய டிவிஷன் என்ன, அவங்களுடைய ஒர்க் என்ன, எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதை அலட்சியம் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்கணும். உலக சின்பத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்கணும். நீங்கள் உலகத்துக்குள்ளே போகிறாங்கங்கிற விஷயம் நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாதுன்னா விட்டு வந்த பேர் சபைக்கோ விட்டு வந்த பாரம்பரியத்துக்கு போகிற விஷயம் அல்ல. நீங்கள் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் ரகசியமான பாவம் செய்தீங்கன்னா அது எங்கே தான் போகிறதுக்கு சம்மந்தம்னா மறுதளிச்சிட்டு எங்கே தான் போகிறீங்கன்னா உலகத்துக்குள்ளே தான் போகிறீங்க. நீங்கள் சபைக்குள்ளே தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள வந்துடும். உங்கள் பாடி இது மட்டும்தான் சபையில் இருக்கும். ஆனால் உங்கள் ஆவி எல்லாமே உலகத்தில் இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா எங்கே போக முடியாது பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்கள் தேவனை திட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக மாறின்னு பார்க்கீங்க. அப்போ தேவனே மறுதளிச்சு போகிறீங்க. மறுதளிச்சு போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தபடினால்
மனம் திரும்புறதுக்கு ஏதுவான அவங்களை மறுபடியும் புதுப்பிக்கிற கூடாத காரியம் இருக்கு. அப்போ அவங்களுக்கு முதல்ல வந்து ரேன்சம் ஈடுபள்ளி முதல்ல அப்ளிகேஷன் யாருக்குன்னா சபை வகுப்பா இருக்கு. இவங்க திரும்பி போற விஷயம் தேவனை வந்துட்டு மறுதளிச்சு போறவன்னா அது இயேசு கிறிஸ்துவோட ரேன்சம, அதான் இயேசு கிறிஸ்துவ ரேன்சம இயேசு கிறிஸ்துவ ஈடுபடி அவமதிச்சுட்டு போறதுக்கு சமம்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு முதல்ல வந்துட்டு தன்னோட பாவத்துக்காக ரத்த சிந்தினான்னு சொல்லி மனசாவை போட்டு சபைக்குள்ள வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலகத்துல அந்த மறுபடியும் போய் அந்த பாவ சிச்சங்களுக்கு நம்ம சிக்கிக்கொள்ளும் போச்சுல அந்த ரேன்சம் ஈடுபலியை வந்துக்கிட்டு அது அவமதிச்சு போகிறோம். அவரை வந்துட்டு காலில் மிதிக்கிறதுக்கு சமமாக இருக்கும் பார்க்கும். இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு அன்னைக்கு ஆணி அடித்தாங்களா, அவங்க அடிக்கலை, நம்ம தான் அடித்தது ஆணி எடுக்குன்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க ஒவ்வொரு சைக்கிளும் நினைச்சிறது எனக்கு குத்துன மாதிரி இருந்துச்சுங்கிறான விஷயத்தை தேவனே சொல்லுவார்னு பார்க்கும். அதான் அங்கே சொல்றாரு, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிற கேச்ச பயிரை முளைக்கும் நிலமோ தேவனால் ஆசிரியக்கப்பட்ட நிலம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மழை பெஞ்சா அந்த இடத்துல புல் பூண்டு முளைக்கும். ஆனால் எந்த புல் பூண்டுமும் முளைக்கலன்னு அது எப்படின்னு பண்றதுன்னா அது என்னன்னா முள் செடிகளும் முள் பூண்டுகளும் முளைக்கும் நிலமோ தகாதையும் சபிக்கப்பட்டதா இருக்கும். அது அதன் முடிவு என்ன சுட்டரிக்கிறதுன்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மறுதளிச்சுட்டு போறாங்க என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுட்டரிக்கவங்க இரண்டாம் மரணம் தான் பார்க்கும். நீங்க வந்து சபைக்குள்ள இருந்துட்டு பாவ பழக்கத்தோட நீ வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய முடிவு வந்துட்டு சுட்டரிக்கிறதா, அதான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் மரணம் தான். நீங்க சபைக்குள்ள இருந்தா நீ சபையா மாறணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. சபைங்கிறது என்னது? சர்வ சங்கமாய் சபை 1,44,000 தான் சபை. நீங்க வந்து ஒவ்வொரு சபைக்குள்ள நீங்க இருக்கலாம். அந்த சபை நீங்க இருக்கிற சபை வந்து உங்களை பரலம் கொண்டு போகாது. நீங்க சபையா மாறணும். சபையின சர்வ சங்கமாய் சபையின் அங்கத்தினராக மாற முடியும்னு பார்க்கணும். யாருன்னா தான் நிச்சயம் போக முடியும்னு பார்க்கணும். நீங்க உங்க சபையில 100 பேர் இருந்தா 100 பேர் போக முடியாது. அதுல ஒருத்தர் 2 பேர் உண்மையா பின்பற்றி அவங்க 2 பேர் தான் போகணும் இல்லையா, போக முடியாதுன்னு பார்க்கும். அதுக்கு தான் நீங்க வந்து பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா எகிப்துல வந்து 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீகள் பிள்ளைகள்லாம் சேர்த்து அது வந்துட்டு கவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் போனது பார்த்தீங்கன்னா யோசுவா காலேபு மட்டும்தான் போனதாக ரெக்கார்டில் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி ஆசாரியர்கள் மற்ற காரியங்கள் பிள்ளைகள்லாம் போனாங்க. அது வந்து திரள் கூட்டத்துக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து சபை அங்கத்துக்கு யாரும் போனால் பார்த்தீங்கன்னா யோசுவா காலேபு இவங்க லட்சியத்தோடு பயணித்தாங்க. அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க போனான்னு பார்க்கும். அதே மாதிரி இன்னைக்கு கூட 1,44,000 உருவான நான் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து லட்சியத்தோடு பயணித்தா மாத்திரம்தான் நீங்கள் நினச்ச முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு மாற முடியும். இல்லாட்டினா நீங்களும் நினச்ச போக முடியாதுங்கிற அனுசரித்து அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27, 29 விஷயங்களை நம்ம படிச்சலாம். எபிரேயர் அதிகாரம் 10 வசனங்கள் 26, 27 மற்றும் 29. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்த செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்போதும் பார்க்கும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்ததானால் பாவத்து நிமித்தம் செலுத்த வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடும் எதிர்பார்க்குதலும் விரோதியை பச்சைக்கும் கோபாக்கினவே இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நம்ம மனப்பூர்வமாக பாவம் செய்தவர்கள் ஆனால் அப்போ வந்து சத்தியத்தை அறிஞ்சிட்டு மறுபடியும் நினைச்சிட்டாங்க இந்த பாவம் இந்த நாய் செஞ்ச மாதிரி கக்கினதை மறுபடியும் திங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நினைச்சிடம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மறுபடியும் இவங்களை புதுப்பிக்க கூடாத காரியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வேறொரு பலி கிடையாதுன்னு பார்க்கும். ஏன்னா அவன் தேவன் மன்னிப்பார், தேவன் இரக்கம் உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர். அதனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தேவன் மன்னிச்சிருவார். அவங்க ஆனால் எண்ணத்தோடு நினைச்சுவாங்க மறுபடியும் தொடர்ந்து பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தேவன் மன்னிப்பார். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அப்படி செய்கிறவங்களுக்கு நினைச்சது ரேன்சம் தேவனுடைய ஈடுபலி வந்துக்கிட்டு அது அப்ளிக்கல் ஆகாதுன்னு பார்க்க. ஏன்னா மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா வேறொரு பலி அவங்களுக்கு இராதுன்றது. அப்போ வந்து மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவங்களுக்கு என்ன பண்ண முடியும்?
இயேசுக்கு ரேன்சம் அப்ளிகல் ஆகாதுங்கிறதான விஷயத்த இங்கே வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ அறியாமல் தெரியாமல் பாவம் செஞ்சால் மாத்திரம்தான் அது வந்து மன்னிக்கப்படும் பார்க்கும். அறிஞ்சு செய்கிறவனுக்கு அநேக அடிகள் தான் அங்கே வந்து சொல்லப்படும் பார்க்கும். அப்போ அறிஞ்சு பாவம் செய்கிறவனுக்கு என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா விரோதியை பட்சிக்கிற கோபாக்கினை தான் இருக்குன்னு பார்க்கும். அதுதான் வந்துட்டு அதன் முடிவும் சுட்டெரிக்கிறதுங்கிற விஷயத்தை அவங்க சொல்லி முடிச்சுட்டாருன்னு பார்க்கும். இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபிய ஆவியை நிந்திக்கிற எவ்வளவு கொடியதான ஆக்கினைக்கு பாத்திரவனாக இருப்பதை யோசிச்சு பாருங்கன்னு. அப்போ வந்துட்டு தேவன் பரிசுத்தாவி கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நீ பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தான் பரிசுத்தாவி கொடுத்தாரு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அசுத்தத்துக்குள்ளே போய் உழண்டனால என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அது அந்த பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அவமானப்படுத்துகிற அந்த பரிசுத்தம் கொடுத்த பரிசுத்தாவியை அவமானப்படுத்துகிறான்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி துக்கப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாவ பழக்கத்தில் உழலம் போச்சுல தான் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த துக்கத்துக்குள்ளே போறீங்கன்னு பார்க்கும். அப்போ பரிசுத்தாவி ஏன் கொடுக்கன்னா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறக்கும். இன்னொன்று பார்த்தா பரிசுத்த எழுத்துக்கள் வேதத்தில் இருக்குது. அதை நீ ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் தேவன் ஆவியை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நீ விட்டுட்டு அதெல்லாம் இதுக்கு செலவு பண்ணாமல் நீ வேறு எதுக்கும் எடுத்ததோ ஒரு டைமையும் உன்னுடைய நேரத்தையும் உன்னோட டைமும் மற்ற காரியங்கள் நினைச்சுறாங்க அதெல்லாம் நினச்சி செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் பார்க்கும். பொருளாதாரத்தை 35,000 40,000 செல்லை எடுத்து தேவனுடைய திட்டங்களை நீ அறிகிறத விட்டுட்டு அந்த செல்லில் சோசியல் மீடியாவில் போட்டு உன்னோட டைமையும் வேஸ்ட் பண்ணி எடுக்கிறது பண்ணினீங்கன்னா அது டைம் வேஸ்ட்டு அப்படிங்கிற சொல்கிறான்னு பார்க்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கொடிதாக இருக்குங்கிற விஷயம் சொல்கிறாரு. அதுக்கு 30ஆம் வசனம் சொன்னேன்னா நான் பலி வாங்குவேன் பதில் செய்வேங்கிற விஷயம் சொல்லப்படுறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறிஞ்சிட்டு நீங்கள் மறுபடியும் மனப்பூர்வமாக பாவம் செய்கிறது வந்துட்டு நாய் கக்கினதை திங்கிறதுக்கு சமமான ஒரு காரியம் பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர் இந்த நாய்கள் நினைச்சது பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்னா இந்த நாய்கள் எங்கே தான் போகும் பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்குள்ள தான் போகுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 14-15. வெளிப்படுத்துதல் அதிகாரம் 22 வசனங்கள் 14 மற்றும் 15. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்போதும் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் பெற்றவர்களாய் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களுக்கு அவருடைய கற்பன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கின்றது. அப்போ ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம்னா அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழியாமைக்குள்ள போகிறவங்க வந்துட்டு அவங்க வந்து பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கற்பனைப்படி அனைத்து வாழ்ந்துருக்கான்னு பார்க்க அவருடைய கற்பனைப்படி செய்கிறவங்க பாக்கியவான்கள். அவங்க தான் வந்துட்டு அப்படி செய்கிறவங்க தேவனுடைய கற்பனை சட்டத்திட்டத்தை வாழ்கிறவங்களுக்கு தான் பரலோகராஜ் கேட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கும். அவங்க வந்து ஜீவ விருட்சம் கனின்னா அழியாமைக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். யார் போக மாட்டாங்கிறது ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கு. யாருன்னு பார்த்தா நாய்கள் அப்படின்னா நாய்கள்னா கக்கினதை திரும்ப திங்கிறவங்க, அதான் பாவ பழக்கத்தில் உழல்றவங்க, அவங்க போக முடியாது. சூனியக்காரங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வந்துட்டு முன்னேற பிடிக்காம அவங்க வந்து சதி திட்டம் பண்ணுறவங்க, அவங்க தான் சூனியக்காரவங்க. உபச்சாரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உலகத்தோட வந்து மெண்டல் ஆகிறவங்க, அது கொலைபாதகன், சகோதரன் பைக்கணும் கொலைபாதகன், விக்கிர ஆராதனை, பொருளாசாயியாகிய விக்கிர ஆராதனை. உலகத்தில் நான் பெருசாக வாழணும், வீடு கட்டணும், வாழணும், பெரிய லெவலில் என்னென்னங்கிறது என்ன இருக்குதுன்னு பார்க்காது பொருளாசைன்னு பார்க்கும். அப்போ நான் வேதம் நம்மளை என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா பரதேசிக்கு, அதான் நீங்கள் புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா பரதேசிகளுக்கு எழுதுகிறார் ஆகுதுன்னு இருக்கும். பரதேசினா நீங்கள் ஒன்றும் இல்லை விஷயம் பார்க்க நம்மளாம் டெம்பரவரி கூடாரவாசி கூடாரசாலி அந்த லிஸ்ட்டில் எடுத்துகிறோம் நம்ம போகிறோன்னு பார்க்கும். நம்ம உலகத்தில் சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா உன் ஆத்மா என்னோட நைட்டை எடுத்துக்கொண்டா உன்னோடது இல்லை யாருடைய வசமாகும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உலகத்தில் சொத்து சேர்த்து நம்ம பெரிய ஆளாக நினச்சி நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை. நம்ம இன்றைக்கி செத்து போனால் நம்ம ஆவி எங்கே இருக்கும், தேவனிடத்தில் போகும். அந்த ஆவி எவ்வளோத்துக்குள்ள பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்காக என்ன சாதித்ததோ அதுக்கு தான் பிரதிபலன் ஒழிய உலகத்தில் நான் சொத்தித்ததுங்க சுதந்திரத்தேன் அதனால் உங்களுக்கு ஏதாட்டி கிரீடமோ ஜீவ கிரீடமோ ஒரு கிரேடோ கிடைக்கணும் ஒன்றும் கிடைக்காதுன்னு பார்க்கும். அதாங்க சொல்லப்படுது.
அதுக்கு பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவே புறம்பெயர்ப்பார். எங்கே இருப்பாங்க? எந்த புறம்பெயர்ப்பாங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு புறம்பெயர்ப்பாங்க. உங்களோட முடிவு வந்துட்டு சுட்டெரிக்கிறதா இருக்குன்னு விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த நாய்கள் யாருன்னா நம்மளை தான் அடையாளப்படுத்துது. சத்தியத்துக்குள்ள வந்து பாவ பழக்கத்தில் இருக்கிறவங்கள தான் அடையாளப்படுத்துது. அவங்க என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோதரிலே முத்துக்களை வந்துக்கிட்டு பன்றிகள் முன் போடாதிருங்கள் நடுங்கான விஷயம் சொல்ல பாருங்க. அப்போ முத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சிப்பிக்குள்ளே இருக்குன்னு பார்க்கும். சிப்பிக்குள்ள இருக்கும் முத்துன்னு பார்க்கும். ரெண்டு லேயர் இருக்கும். அந்த 2 லேயருக்குள்ளே தான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா முத்து இருக்குன்னு பார்க்கும். சிப்பிக்கு மேல் டாப் இருக்கும், பாட்டம் ஒரு கவர் இருக்கும். அந்த கவருக்கு உள்ளே தான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சிப்பிக்குள்ளே தான் அந்த முத்து இருக்குன்னு பார்க்கும். சிப்பிக்குள்ளே தான் முத்து இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது 2 பார்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒரு புதிய ஏற்பாடுன்னு பார்க்கும். முத்து எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சத்தியத்தை அடையாளப்படுத்துத விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 45-46 படிக்கலாம். மத்தேயு அதிகாரம் 13 வசனங்கள் 45 மற்றும் 46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி கோப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்போதும் பார்த்தீங்கன்னா மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது சொன்னாரு. அவன் விலையுறந்த ஒரு முத்தை கண்டு போய் அது தனக்குண்ட எல்லாவற்றையும் வச்சு அதை கொள்கிறான் இருக்கு. முத்து அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன எதை அடையாளப்படுத்த தேவனுடைய சத்தியங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு இருக்கு. அந்த முத்துங்கிற விஷயம் என்னன்னா தேவனுடைய சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பழைய ஏற்பாடில் மன்னாவே நிலாட்டமாக சொல்லப்பட்டதுன்னு பார்க்கும். மண்ணை எப்படி பார்த்தீங்கன்னா முத்து போல இருந்துச்சு இங்கே அனுசரித்து சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அந்த தேவனுடைய சத்தியங்களை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகிற சத்திய உபதேசங்களை கேட்டு அதுபடி வாழ்கிற விஷயத்தை தான் இங்கே அவர் அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மன்னா வந்துட்டு முத்து போல் இருந்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள் படிக்கலாம். என்னாகமம் அதிகாரம் 11 வசனங்கள் 7 மற்றும் 9. அந்த மன்னா கொத்துமல்லி விதைய மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. 9. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். போதும். அந்த மன்னா கொத்தமல்லி விதை அளவு மாத்திரம். நம்ம வீட்டில் கொத்தமல்லி பார்த்துருக்கோம்ல, அந்த விதை மாத்திரம் இருக்குது. அந்த நிறம் முத்து போல இருந்தது. முத்துங்கிறது இருந்துச்சுன்னா முத்து என்ன எதை நிலத்தில் இருக்கும்போது போன் ஒயிட்னு சொல்கிறாங்க. போன் ஒயிட்னு இருக்கு. லைட் எல்லோ ஷேடில் இருக்கும் பார்க்கும். அந்த முத்து பார்க்கும். அந்த போன் ஒயிட் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா எலும்புங்கிற விசுவாசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ விசுவாசம் எதில் இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்தில் இருந்து வரும்னு பார்க்கும். முத்து எதை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு முத்து போல் இருந்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா இரவில் பனி எனது பாளையத்தில் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அது மேல் விழுந்திருக்குன்றது. அப்போ பனிங்கிறது பார்த்தீங்கன்னா பனி கட்டி பார்த்துருப்போம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னோ அப்படின்னு பார்க்கும். ஸ்னோ ஒயிட்டும்பாங்க. ஸ்னோ ஒயிட்டுன்னு அது வந்துட்டு பால் கலரில் இருக்கும். ஸ்னோ ஒயிட்டு அது இருக்கும். அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முத்து இருக்குது. அது வந்து போன் ஒயிட்டில் இருக்குன்னு பார்க்கும். ஸ்னோ ஒயிட் போன் ஒயிட்டுங்கிறான விஷயம் இருக்கும். ரெண்டும் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான் சொல்லப்படும். அது போன் ஒயிட் ஸ்னோ லைட் எல்லோ ஷேட். இது வந்துட்டு பியூர் ஒரு மில்க் ஒயிட்டுன்னு பார்க்க. அதான் ஸ்னோ ஒயிட்டுன்னு பார்க்கும். பனியை பார்த்துட்டிங்களா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குமா. அப்போ வந்துட்டு இந்த ஸ்னோ ஒயிட்டும் இந்த போன் ஒயிட்டும் எதை அடையாளப்படுத்துது? ரெண்டும் சத்தியத்தை அடையாளப்படுத்துது. ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பனியும் எந்த சத்தியத்தை தான் அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் அதிகாரம் 32 வசனம் 2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். போதும் பார்க்கும். எப்படி வந்துட்டு இந்த மன்னா எதில் வருது பார்த்தீங்கன்னா பனி துளிக்குள்ள பனியில் தான் இறங்குன்னு பார்க்கும். மழையானது இளம்பேர் மேல் பொழிவது போல அதான் ஒரு மழை ட்ராப்ஸ் எங்கேருந்து வருதோ மேலேருந்து உழுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேருந்தா வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட உபதேசம்
வானத்துல இருந்து தான் வருதுன்னு இருக்கு. என் உபதேசம் புளியும் இருக்கும். பனித்துளி புலியின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்குன்னு இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த என்னென்னா அந்த பனி காலத்தில் பார்த்தீங்கன்னா பனியோட ஸ்பிரிட்டு அந்த ஆவி மாதிரி தான் வந்து இறங்கணும்னு பார்க்கும். அது வந்து ஸ்பிரிட்டாக வந்து இறங்கி மலர்களில் வந்துட்டு அமரம்பச்சை பார்த்தீங்கன்னா அது வந்து பனித்துளின்னா ஒரு வாட்டர் மாதிரி அங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு ஃபார்மேட்டாக மாறி பார்க்கும். ஸ்பிரிட்டு வாட்டர் மாதிரி வந்துட்டு விதமாக மாறி பார்க்கும். இந்த வாட்டர் ஏதாச்சும்னா வசனத்துக்கு நிலட்டமாக சொல்லப்பட்டிரும் பார்க்கும். புள்ளின் மேல் இறங்குற இந்த வசனத்துக்கு ஒரு நிலட்டமாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வானத்திலேருந்து அந்த ஸ்பிரிட் எதை அடையாளப்படுத்தினா தேவனுடைய சத்தியம் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வந்துட்டு மண்ணை எங்கேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து வந்துச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் கூட நான் வானத்துலேருந்து வந்தேங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா பனித்துளியில் புல்லின் மேலே இறங்குவது போல என் வசனம் இறங்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 17:17 உங்களுடைய வசனமே சத்தியம்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அது வசனம் என்னன்னா சத்தியங்கிறான விஷயத்தை சொல்லப்படுது. இந்த மண்ணை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இதை அடையாளப்படுத்த விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 41, 48, 49, 50, 53, 58 வாசிக்கலாம். யோவான் அதிகாரம் 6 வசனங்கள் 41, 48, 49, 51, 53 மற்றும் 58. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து 48 ஜீவ அப்பம் நானே 49 உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள் 51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 53 அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 58 வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் மரித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ இன்றைக்கும் பிழைப்பான் என்றார். போதும் பார்க்கும். இந்த வானத்துல வந்து அப்பம் யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அது நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்று பிழைப்பான் நான் கொடுக்குற அப்பம் உலகத்தை ஜீவனு கொடுக்கிற நான் கொடுக்க என் மாம்சமே எங்கள் அனுசரின்னு சொல்றான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் சொல்லுவாரு அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரோட மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எங்கள் அனுசரின்னு சொல்றாரு. 58ஆம் வசனத்தை என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்து மன்னாவை போல் அல்ல அவர்கள் மரித்தார்கள் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான் என்றார். அப்போ இந்த அப்பம் யாரை அடையாளப்படுத்தினா இந்த மண்ணை யாரை அடையாளப்படுத்தினா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. பழைய ஏற்பாட்டில் மண்ணை வானத்துலேருந்து இறங்கி வந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தில் இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு வந்து வானத்துக்கு ஏறி போனார். அப்போ சீசர்களெல்லாம் பார்க்காங்கன்னு பார்க்கும். அதை ஒரு விஷயம் பார்க்கும். இப்போ வந்துட்டு இந்த மன்னாவை அங்கே வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் சாப்பிட்டாங்க அந்த மரித்தாங்க. இந்த மன்னாவாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சாப்பிட்டாங்கன்னு வந்து பிழைப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அதாவது சாப்பிட்டா பிழைப்பாங்க என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தின்படி இவங்க ஒழுங்கா ஜீவிச்சா ஜீவனம் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த மன்னாவை புசித்தா மன்னவாகிய கிறிஸ்துவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புசித்தா பிழைப்பார்கள். அதுக்கு அபாத்திரமா புசிச்சா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரணம் சம்பவிக்கும்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ முத்துக்களை பன்றிக்கு மேல் போடாதுன்னு பார்த்தீங்கன்னா முத்து எதை அடையாளப்படுத்துன்னா இங்கே மண்ணாவே அடையாளப்படுத்துது. மண்ணா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா முத்து போல இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். முத்து போல இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது. அந்த முத்து எதை அடையாளப்படுத்தும் போது மண்ணை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்க அந்த மண்ணா யாரை அடையாளப்படுத்துனா நான் தான் அந்த மண்ணா அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. இந்த மண்ணாவை நீங்கள் புசிச்சிங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஜீவன் உண்டுன்னு சொல்றாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணாவை எங்கே யார்கிட்ட போடக்கூடாது. இந்த மண்ணாங்கிறது சிம்பாலிக்கு என்ன சொல்றாரு முத்து மாதிரி இருக்குது. இதை யார்கிட்ட போடக்கூட பன்றிக்கு போடக்கூடாதுன்னு இருக்கும். இப்போ பன்றி போல குணலட்சணம் உள்ளவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இந்த என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சபையில் இருப்பாங்க பார்க்கும். அவங்கள்ட்ட என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த மன்னவாகிய சத்தியத்தை போடக்கூடாது
மன்னாங்கிறத விஷயம் என்னன்னா தேவனுடைய இப்போ மன்னாங்கிறது யார் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ரேன்சம் ஈடுபலி. நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா அவர் அப்பத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுறோம்ல, அப்போ பானம் பண்ணுறவங்க அது வந்துட்டு பன்றி போல குணலட்சி இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்து போல் இருக்கிற இந்த மண்ணாங்கிற மாண்டவரை இயேசு கிறிஸ்து அவரை வந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு புசிக்கக்கூடாது. புசிச்சிங்கன்னா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மரணம் சம்பவிக்கணும். ஏன்னா வந்து முத்துக்களை பன்றின்னு போடாதீங்க, அது வந்துட்டு பீதி போடும், அது அலட்சியம் பண்ணுங்கிறான்னு சொல்லப்படுது பார்க்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவோட ரேன்சம் ஈடுபலி இயேசு கிறிஸ்து அந்த ராப்போஜனத்தை என்ன பண்ணுறாங்க புசிச்சுக்கிட்டு மறுபடியும் நினைச்சுறாங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பாவ பழக்கத்தில் நினைச்சுறாங்க சிக்கிண்டு தவிக்கிறாங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர்கள் 11ஆம் அதிகாரம் 27, 28, 29, 30, 31 வசனங்களை படிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 வசனங்கள் 27 முதல் 31 முடிய. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சூதி தெரிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கெடுவன். என்னத்தினாதெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போதும் பார்க்கும் பார்த்தீங்கன்னா எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தை இன்னதென்று நிதானித்து அறியாதிருக்கிறவனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இப்போ வந்துட்டு அபாத்திரமாக அப்படின்னா செஞ்ச தவறே தொடர்ந்து ரொட்டீனாக செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும். அவங்க என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அபாத்திரம் போஜனம் பண்ணுறாங்க, அதனால என்ன பண்ணுவாங்க அவங்க நித்திரை அடைவார்கள் அப்படின்னா 2ஆம் மரணத்துக்குள்ளே போவாங்க. அதில் நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்படுவோம் இருக்கும். அநேகர் பலவீனர் வியாதி உள்ளவர் இருக்காங்க. பலவீனர்னா தொடர்ந்து அந்த செய்த தவறுலேயே இருக்காங்க. பலவீனம் அப்படின்னா பலவீனம் தாங்குங்கன்னு இப்போ நம்ம படிச்சிருப்போம். பலவீனம்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க நான் பலவீனத்தை செஞ்சுட்டேன் அப்படிம்பாங்க. பலவீனமாக இருக்குன்னா தொடர்ந்து அந்த பாவத்திலே இருப்பாங்க. வியாதி உள்ளவர்கள் வியாதின்னு அதுக்கு அடிக்டாக இருப்பாங்கன்னு பார்க்கும். ஒரு வியாதி வந்துட்டானா என்ன சொல்லுவாங்க, அதுக்கு சொல்யூஷன் மாத்திரப்படுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க வியாதியாயிருவாங்க. வியாதின்னா அதோட பாவத்தோட அதை கலந்துருவாங்கன்னு பார்க்கணும். அவங்களுக்கு முடிவு இல்லை, இவங்களுடைய முடிவு வந்துட்டு சுட்டரிக்கிறதான் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அபாத்திரமாக போஜன பானம் பண்ணுற விஷயம் எதாவது பார்த்தீங்கன்னா அந்த பன்றி தான். இந்த பன்றி வந்துக்கிட்டு இந்த பன்றிக்கிட்ட முத்துக்களை போடக்கூடாதுன்னா பன்றி இந்த முத்துங்கிறது மண்ணா அடையாளப்படுத்தும். மண்ணான மாடவரை இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அது இயேசு ரேன்சம் ஈடுபலி அடையாளப்படுத்துது. அது வருஷத்துக்கு ஒருத்தருடைய அந்த ராபோஜனத்தை அடையாளப்படுத்துது. இந்த ராபோஜனத்தை இருக்கும் போச்சுல இந்த மண்ணை வாங்கி இந்த முத்து போல் இருக்கிற தேவனுடைய சத்தியத்தை அவரை அந்த ராபோஜனத்தை நீங்கள் அவர்கிட்ட பண்டிகிட்ட கொண்டு போனீங்கன்னா அது சாப்பிட தான் செய்யும். பின்னாடி அதாவது பீரி போடும் பார்க்கும். பீரி போடுனா காலால் உதிச்சு போனால் இந்த பரிசுத்தம் செய்த அந்த ரத்தத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு அலட்சியம் பண்ணி காலில் கீழே மிதிக்கிறதுக்கு இங்கே சமமாக இருக்குன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் அந்த பன்றின்னு பார்க்க போகிறோம். கழுவுப்பட்ட பன்றி சேச்சிலே பொருளமா போலன்னு இருக்கும். அப்போ அந்த சேச்சிலே பொருளமா போலங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அது வந்துட்டு பயங்கரமான குழியிலும் உளையான சேச்சிலேருந்து கொண்டு வர விஷயத்தை அடையாளப்படுத்து பார்க்கும். பாவத்திலேருந்து தேவன் தூக்கி எடுத்த விஷயத்தை அதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். சங்கீதம் 40:2 வாசிக்கலாம். சங்கீதம் அதிகாரம் 40 வசனம் 2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்வழியின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அப்போ பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி இருக்கும். அப்போ பயங்கரமான குழிங்கிறது என்னென்னா மரணப்படுக்கை, செத்தவங்கள புதைக்கிறத குழின்னு பார்க்கும். அப்போ மரணத்துக்குள்ளே போகிறவங்கள தூக்கி எடுக்கிறதையும் உளையான சேச்சிலேருந்து என்னை உளையான சேச்சுங்கிறத என்ன பார்த்தீங்கன்னா பாவ பழக்கத்தை தான் அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த பன்றியை அனுப்பிச்சுறாங்க இந்த மாதிரி தான். அதாவது அது சேச்சைகளையும் சாக்கடைகளை கடந்ததை கூப்பிட்டு குளிப்பாட்டி அந்த நடுவீட்டில் வீடுங்கிற தேவனுடைய சத்தியம் சபைக்கு குளிப்பாட்டி வச்சாலும் மறுபடியும் எங்கே தான் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உளையான சேச்சலையும் அந்த படுகுழிக்கு தான் போது பார்க்கும். படுகுழிங்கிறது என்னென்னா பாதாளத்தை அடையாளப்படுத்துது. அதாவது சாத்தானு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகிறதே இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும்.
இப்போ இவங்க வந்துட்டு படுமொழியில் இருந்தாங்க, உளையான சேச்சின்னா பாவ பழக்கத்தில் இருந்தாங்க, அதை தூக்கி வச்சாங்க. ஆனால் அந்த பன்னி என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் அந்த சேச்சுக்குள்ள தான் போகுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குப்பையில் கூட அடிச்சது அங்கே வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கும். 113 சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் அதிகாரம் 113 வசனம் 7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். போதும் பார்க்கும். இந்த பன்றிகள் எப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூக்கை வந்துட்டு எதுக்குள்ள நுழைச்சிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புழுதி இந்த சேச்சுக்குள்ளே போய் நுழைச்சி அதில் என்ன கிடக்கும் தேடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குப்பையில வந்துக்கிட்டு அந்த மாதிரி தேடிக்கிட்டு அதை விளாண்டுக்கிட்டே இருக்கும் பார்க்கும். மனித கழிவை தான் அதோட சாப்பிடும் பார்க்கும். ஒரு மோசமான ஒரு அனிமல்ஸ் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேர்ட்ஸ் மேலே அந்த ஒரு கீழான நிலவரத்தில் இருந்திருக்காங்க. சிறியவனை புலியிலேருந்து தூக்கிறாரு, அதாவது சேச்சிலேருந்து தூக்கியிருக்காரு, எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்திருக்காரு. இந்த மாதிரி புழுதி குப்பையிலேருந்து தூக்கி என்ன செய்யறாரு, அவங்கள வந்துட்டு குளிப்பாட்டி சபைக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு. மறுபடியும் என்ன செய்யறாரு, இந்த குப்பையை தேடி இந்த புழுதியை தேடி தான் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா இந்த பன்றி போதும் பார்க்கும். குப்பைங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் அசுத்தத்தை அதை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதில் வந்துட்டு அதை குப்பைன்னு பார்க்கும். லாபமான அனைத்தையும் அதை நஷ்டம் மட்டும் குப்பையாக எண்ணுகிறேங்கிறான விஷயத்த பவுல் சொல்கிறான்னு பார்க்கும். குப்பைங்கிறது என்னென்னா அதை வந்துட்டு வேண்டாங்கிறத ஒதுக்கி போட்ட விஷயத்தை தான் அடையாளப்படுத்தி பார்க்கும். அந்த ஒதுக்கி போட்ட அனுபவத்தில் மறுபடியும் போய் மூக்க நுழைக்கிறது யாரோட வேலைன்னு பார்த்தா பன்னி உள்ள வேலைன்னு பார்க்கும். அதே மாதிரி உலகம் வேண்டான்னு சொல்லி நினச்சதாவது அங்கே வேண்டான்னு சொல்லி போனால் இப்போ அதுக்கு மூக்க நுழைக்கிறது அதுக்கு சமங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கழுவப்பட்ட பன்றி எப்போ கழுவப்பட்ட பன்றி சொல்லப்படுது, கழுவப்பட்ட பன்றி எப்போ கழுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கையில் தான் அந்த பன்றி கழுவப்பட்டதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 22 வசனம் 16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படுகின்றான். போதும் பார்க்கும். அப்போ நீ இப்போ தாமதிக்கிற என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தில் தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்பட என்றாரு. இங்கே யாரை சொல்லப்படுறது? பவுல் தான் அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். பவுலை குறித்து சொல்லப்பட்ட விஷயம்தான் அங்கே. அப்போ ஞானஸ்நானம் பெற்று உன்னுடைய பாவங்களை போக்க கழுவப்பட என்றான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சவுலாக இருக்க முச்சில் பார்த்தீங்கன்னா அவருடைய பழக்கங்கள் என்ன பண்ணால் நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வந்துட்டு அவர் கிரீசியரான்னு பார்க்கும். இப்போ அதான் சொல்கிறாரு, ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்களை போக்க கழுவப்படும் என்றார். அப்போ வந்துட்டு ஞானஸ்நானத்தில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா பாவங்கள் கழுவப்படுற விஷயம் தான் அங்கே நடக்க போகுதுன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு என்னென்னா கழுவப்பட்ட பன்றி சேச்சிலே பொருளமான இந்த பன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுவப்பட்ட எங்கன்னா ஞானஸ்நான உடன்படிக்கையில் தண்ணீரை மூழ்கி பாவத்தை களைச்சி போட்ட இந்த பன்றி இப்போ எங்கே தான் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதே சாக்கடையை தேடி போகுதுன்னு பார்க்கணும். சாக்கடைன்னா அதே பாவ பழக்கத்தை தேடி போகிற ஒரு விசுவாச மார்க்கத்தாரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதான் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவன் கழுவப்படுறதுன்னு ஞானஸ்நான உடன்படிக்கையில் இந்த கழுவப்படுறது விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கழுவப்படுற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா தேவ ஆவியினால் கழுவப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12 வசனங்கள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனங்கள் 9 முதல் 12 முடிய. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களாம். வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபசாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்போதும் பார்க்கும். அதான் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசனைக்காரரும்
கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. தேவனுடைய ராஜ்யங்கிறது இங்கே பூமியில் ஸ்தாபிக்கப்படும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வர முடியாதுன்னா இப்போ வந்துட்டு தேவனுடைய ஞானஸ்நானம் எடுத்துட்டு அதை தேவ ராஜாக்களாக, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நமக்கு என்ன டியூட்டின்னா அது ஆசாரியர்களும் ராஜாக்களும் டியூட்டி. அந்த டியூட்டிக்குள்ளே யார் போக முடியாது பார்த்தீங்கன்னா இவங்க போக முடியாது. ஏன்னா இவங்க அலட்சியம் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். இப்படிப்பட்டவர்கள் வந்துட்டு போக முடியாதுங்கிற விஷயத்த இங்கே வந்துட்டு யாருக்கு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு குருந்தி சபைக்கு சொல்கிறாரு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, திருடன், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை அங்கே விஷயம் சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் இங்கே வந்துட்டு அவங்க தேவனுடைய ராஜ்யம் சொல்கிறாரு, இங்கே அதை தான் சொல்கிறாரு பார்க்கும். சுதந்திரிப்பதில்லைங்கிற விஷயம் பார்க்கும். சொல்லிட்டு சொல்கிறாரு, உங்கள் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள் இருக்கு. அப்போ முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, அநியாயக்காரராக இருந்திருக்காங்க. அநியாயம் இந்த சொல்லப்பட்ட அந்த காரியங்கள், அநியாயக்காரர்கள், வேசி மார்க்கம், விக்கிராராதனை, விபச்சாரம், சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், திருடர்கள், பொருளாசை, வெறியர்கள், உதாசீனர்கள், கொள்ளைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லிஸ்ட்டுகளாக இருந்திருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அதே விஷயத்த மறுபடியும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுனா அந்த கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் என்ன சேத்துல புரண்டுற விதமாக இருக்கும். அதாவது இதெல்லாம் நீங்கள் கக்கி போட்டீங்க நாய் மாதிரி. இப்போ நீங்கள் அதை உலன்றைன், அதாவது அதை மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா அதை வந்து நக்கருக்கு சமம். இதெல்லாம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த பாவ பழக்கத்தை எல்லாம் எதில் நீங்கள் வந்துட்டு கழுவப்பட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீங்களோ, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்கன்னு இருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவ ஆவியினால் முதல்ல ஞானஸ்நானத்தில் நினைச்சப்படாது இந்த பன்றி கழுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து தேவ ஆவினால் கழுவப்பட்டுச்சு, தேவன ஆவினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பன்றி எங்கே போச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பாவ பழக்கத்தை தேடி எங்கே போகுது பார்த்தீங்கன்னா அங்கே போகுதுன்னு பார்க்கும். தேடி போகிறதுன்னா நம்ம சபைக்குள்ள தான் இருப்போம், அது பாவம் நமக்குள்ளே வந்து ரகசியமாக எங்கேயாச்சும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் பார்க்கும். அப்போ ரகசிய சாத்தானியர் ஏஜென்ட்னு சொல்லப்படுது. இவங்க தான் இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க எனக்கு பரவ ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லப்படுறதுக்கு அதான் சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுகிறாது என்று. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றையும் அடிமைப்படுத்த மாட்டேன் நான் விஷயம் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் அனுபவிக்க உண்டு, ஆனால் வந்து எனக்கு தகுதி இல்லாதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பாவ பழக்கத்தை அனுபவிக்க எல்லாருக்கும் தகுதி இருக்குது, ஆனாலும் என்ன செய்ய அதெல்லாம் தகுதி நமக்கு வேண்டாங்கிறான்னு இருக்காரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கும் அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றையும் அடிமைப்படுத்த மாட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று அதுக்கு அடிக்ட் ஆகிற விஷயத்தான் இருக்குன்னு பார்க்கும். இந்த அடிக்ட் ஆகிட்டோம்னா நம்ம வந்து அதை மீள முடியாது பார்க்கும். அப்போ இந்த பாவ பழக்கத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகக்கூடாதுங்கிற விஷயத்தை தான் இங்கே வேதம் வந்துட்டு வலியுறுத்துதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மதியிட நடக்கிற அழகுள்ள ஸ்ரீ வந்துட்டு பன்னியின் மூக்கில் பொன்குத்திக்கு சமம்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த பன்றி, அதாவது இது பன்றி எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா மதியிடமாக நடக்கிற ஒரு விஷயத்தை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:22. நீதிமொழிகள் அதிகாரம் 11 வசனம் 22. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுறோமா, மதியினமாக நடக்கிறவன் அப்படி பார்த்தீங்கன்னா அது பன்றியின் மூக்குத்திக்கு சமம்ங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மதியினமாக நம்ம நடந்தோம்னா அது எதுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பன்றி மூக்குத்திக்கு சமம் பார்க்கும். அப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் மதியிடத்தை வந்துட்டு நீக்கிட்டு தான் மதியிடம் வச்சுட நான் மதி இல்லாமல் செஞ்சுட்டேன். ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா ஒரு சொல்லு வழக்கம், ஏன்னா நான் மதியிடமாக செஞ்சுட்டேன், நான் வந்துட்டு தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி மதியிடமாக செஞ்சிட்டான்னா பன்னியின் மூக்குத்திக்கு பொன் மூக்குத்தி சமம் இருக்கும். பொண்ணுங்கிறது விலையேறு பெற்றது. அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பன்னிக்கு மூக்கில் குத்துறதுக்கு சமம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம விலையேறு பெற்ற ரத்தத்தில் மீட்கப்பட்டிருக்கோம். அப்படி மீட்கப்பட்டவங்க மறுபடியும் மதியிடத்தனமாக பாவம் செஞ்சோம்னா அது என்னவா இருக்குன்னா பன்னிக்கு மூக்குத்தி குத்துறதுக்கு சமமாக இருக்குன்னு பார்க்கும். பன்னியில் மூக்கில் இருக்கிற ஒரு மூக்குத்திக்கு தான் நம்ம சமமாக இருக்குன்னு பார்க்கும். அது எங்கே போகுதுன்னா
அது வந்து மறுபடியும் பாவ பழக்கத்தில் இருக்குன்னு பார்க்கும். அப்போ நம்ம அதிகமாக நடத்தோம்னா நம்ம யார் தான் பார்த்தீங்கன்னா பன்றியும் தான், பன்றிக்கு நிலாட்டமாக இருப்போம்னு பார்க்கும் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த பன்றி வந்துட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அசுத்தமானது அவங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். லேவியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லேவியராகமம் அதிகாரம் 11 வசனம் 7. பன்றியின் குழம்பு விரிகுளமும் இரண்டாக பிரிந்ததுமாயிருக்கும், அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். அப்போ வந்துக்கிட்டா பன்றி வந்துக்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா விரிகுளம்பு இருக்குது, ஆனால் வந்து அசை போடாதுன்னு பார்ப்போம். அப்போ அந்த அசை போடாதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா தியான ஜீவியம் இல்லைன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு ஆடு மாடு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா விரிகுளம்பு இருக்குது ஆனால் அசை போடுன்னு பார்க்கும். அது பெருங்குடல் சிறுகுடல் இருக்குன்னு பார்க்கும். முதலாவது எல்லா ஏரையும் வந்துட்டு கேப்சர் பண்ணிடும். அதுக்கப்புறம் குடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மென்று அதுக்கப்புறம் தான் உள்ளே சாப்பிடுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அது எதை அடையாளப்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா முதலாவது சத்திய உபதேசம் கேட்டுட்டு நம்ம நிதானிக்கணும். இந்த போதகர் சொல்கிறது சரியா தப்பான்னு சொல்லி நிதானித்து அறிஞ்சு நம்ம இந்த சத்திய மார்க்கத்தை பயணம் செய்தால் தான் நம்ம வாழ முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் வந்துக்கிட்டு இந்த ஆடோ மாடோ அந்த நினச்சது தன்னை தீவனத்தை சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணுது. ஆனால் வந்துட்டு மறுபடியும் நினச்சதை எடுத்து அசை போடாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஜீரணமாகவும் செத்து பேரும் பார்க்கும். அதே மாதிரி சொல்கிற சத்தியங்களாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம வந்துக்கிட்டு எடுத்துக்கொள்ள முடியாது. பேசுகிற அந்த சகோதரனுடைய சத்திய உபதேசங்கள் நம்ம வேத வசனத்துக்கு இசைவாக இருக்காங்கிறான ஒத்து வச்சு பார்க்கணும். அப்படி இருந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கேட்கணும். இல்லாட்டா அப்படி நம்ம கேட்டானா வந்துட்டு நம்மள ஒரு மரணத்துக்குள்ள சம்பவிச்சுன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு பன்றி எடுத்துகிட்டு ஆசைப்படாமல் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பன்றியின் குணலட்சணமாக இருந்தானா கேட்ட சத்தத்தைப்படி அப்படியே வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்துட்டு நமக்கு ஒரு அசை போடுறது கிடையாது, தியான ஜீவம் கிடையாது. சொல்கிற சத்தியத்தை வீட்டில் கொண்டு வந்து தியானித்து அதை வந்துட்டு சத்தியங்களை என்ன இருக்குங்கிறான விஷயத்த நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறது கிடையாது. அப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கலைன்னா நம்மளை யாரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பன்றிக்கு ஒரு நிலாட்டமாக தான் இருப்போம்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம பன்றி குணலட்சணத்தோடு இருந்தான்னு வைங்களேன், அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளும் சாத்தானும் ஒன்றாக இணைஞ்சிருவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான் நம்மளை எங்கே கொண்டு போகணும்னா மரணத்துக்குள்ளே கொண்டு போயிடும்னு பார்க்கும். அது கூட படிச்சலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32-33. லூக்கா அதிகாரம் 8 வசனங்கள் 32 முதல் 33. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையில் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. போதும் பார்க்கும். அப்போ பன்றி போல நம்மளும் இருந்தான்னு வைங்களா, பன்றி எதை விட மென்டல் ஆயிரும் பார்த்தீங்கன்னா சாத்தானில் மென்டல் ஆயிரும், கலந்துரும். இப்போ வந்துட்டு கலந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான் இது எங்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மரணம் பார்க்கும். அப்போ பார்த்தா மரணம் அதுக்கு வந்துட்டு அங்கே வந்து நிர்ணயம் பண்ண இருக்குது. அப்போ வந்து நம்ம பண்ணி குணலட்சணத்தை நம்ம காமிச்சோம்னா சாத்தானோன்னு ஒன்றித்து சாத்தானுக்கு தேவன் வயசிலிருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நம்மளுக்கு இருக்கும், அந்த இரண்டாம் மரணத்துக்குள்ள பெரும் பார்க்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த வலதுபுறம் இடதுபுறம் ஆடுகள் இருக்குது. செம்பறையாட தேவன் வந்து வேறு பிரிக்கிறாரு. அந்த வெள்ளாடம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் கீழ்ப்படியாதவர்களை கொண்டு வருகிறாரு. சாத்தானுக்கு தூதனுக்கு ஆயுதப்படுத்தின அந்த நினச்சிட்டு அக்னிக்குள்ளே கொண்டு போவாங்க அப்படின்னா இரண்டாம் மரணத்துக்குள்ள கொண்டு போகிற விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கணும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கூட என்ன பண்ணுறக்கூடாது பார்த்தீங்கன்னா அந்த நாய் போல் நம்ம வந்துக்கிட்டு கக்கினதை திரும்ப திங்கக்கூடாதுன்னு பார்க்கும். ஏன்னா நம்ம வந்து வாந்தி எடுத்த அந்த அக்கிரமத்தை செய்து அந்த துர்க்கிரியை வந்துக்கிட்டு நம்ம வந்து மறுபடியும் டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ரெண்டாவது வந்துட்டு பன்றி போல் நம்ம வந்துட்டு கழுவு போட்டிருக்கோம். ஞானஸ்தான சத்தியத்தினால வந்துட்டு கழுவு போட்டிருக்கோம். பரிசுத்த ஆவினால நம்ம கழுவு போட்டிருக்கோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கடை தேடி நம்மளும் மறுபடியும் போய் அங்கே போய் குளிர்ச்சி அடுத்த பன்றி நினச்சி குளிர்ச்சியை தேடி போன்னு பார்க்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவில தான் அனலாக இருக்கணும். ஆனால் அந்த பன்றி ஒரு குளிர்ச்சி ஒரு கம்ஃபர்ட்டை எனக்கு தேடி போகுது. அதனால் அங்கே போகிறதுனால உலகத்தில் அந்த கம்ஃபர்ட் இருக்குது. அங்கே போய் அந்த மென்டல் ஆகிறதுனால அதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது சாத்தானோட பன்றியும் சாத்தானும் ஒன்றிச்சு எங்கே ஆக போகுதுன்னா மரணத்துக்குள்ளே போகுதுன்னு பார்க்கும். நம்ம பன்றியின் குணலட்சணத்தோடு நம்ம இருந்தால் நம்ம வந்துட்டு இரண்டாம் மரணத்துக்குள்ளே போயிடும் பார்க்கும். அப்போ இந்த நாயினுடைய கேரக்டர் அந்த பன்றியினுடைய கேரக்டர் நம்ம இல்லாதபடி
நாம் என்ன கேரக்டர் எடுத்துக்கொள்ளோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட்டுக்குட்டின்னு பார்க்கும், செம்பரின்னு பார்க்கும். தேவன் மேய்ப்பனுடைய வந்துட்டு சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிற ஒரு நல்ல ஆட்டை போல நம்மளும் வாழ்ந்து தேவ சித்தம் செய்து நம்ம ஆட்டுக்குட்டியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பின்பற்றி அவரை போல வாழ தேவன் தாமே கிருபை தருவதாக. ஆமென்.